நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி வாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். அன்பான மேஷ ராசிக்காரர்களே, இந்த பிறக்கப் போகும் 2024 புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வருடம் தொடங்கும் பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்க ராசியான மேஷத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை, 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 11ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல ராகு அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது. மேஷ ராசிக்காரர்களுக்கு பொது பலன் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பீரமான தோற்றத்தையும் பரந்த மனப்பான்மையும் உறுதியான உள்ளமும் கொண்டவர்கள் தான் நீங்க. அதே மாதிரி எப்பொழுதும் உற்சாகமா செயல்பட்டு கொண்டிருப்பீங்க. சோர்ந்திருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. செய்வன திருந்த செய் அப்படிங்கிற செயல்பாடுகளுக்கு ஏற்ப உங்களுடைய செயல்கள் எல்லாமே இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல யாருமே குறை கண்டுபிடிப்பது கடினமா தான் இருக்கும். அந்த அளவு எதையுமே சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து பாராட்டுகளை பெறக்கூடியவங்க. இந்த புத்தாண்டுல உங்களுக்கு தெளிவான எண்ணங்கள் குடும்பத்துல மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரும். பெரியோர்களோட தொடர்பு உண்டாகி உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும். நீண்ட நாளா வாட்டி வதச்சிட்டு இருந்த உடல் உபாதைகள் இருந்தெல்லாம் இனிமேல் விடுபடுவீங்க. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள்லாம் உங்களை வந்தடையும். லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானத்துக்கு வழிவகை செய்து கொள்ளுவீங்க. மறைமுக கலைகளான ஆழ்மன தியானம் போன்றவற்றெல்லாம் சுயமா கற்று அடுத்தவர்களுக்கு சொல்லி தரும் அளவுக்கு அதுல ஆழ்ந்து சிந்தனை செய்வீங்க. சகோதரர் சகோதரிகளின் குறைகள் எல்லாம் பெரிதுபடுத்த மாட்டீங்க. மேசராசிக்காரர்கள் முன்பு உங்களை ஏமாற்றியவர்களை கூட இந்த காலத்துல நீங்க மன்னிக்க கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் உயரதிகாரிகளின் ஆதரவை உறுதுணையா கொண்டு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளுவீங்க. சக பணியாளர்கள்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. உங்களுடைய அன்றாட பணிகள்ல சிறு குறையும் இல்லாம நேர்த்தையா செய்து முடிப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாமே கிடைக்கும். பொருளாதார நிலையில பற்றாக்குறை இருக்காது. சிக்கனமா இருப்பதன் மூலம் சேமிப்புல கவனம் செலுத்த முடியும். வியாபாரிகளுக்கெல்லாம் கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி மன நிறைவுக்கு குறைவு இருக்காது. வியாபாரம் அப்படிங்கிறது லாபகரமா இருந்தாலும் கடனுக்கு வியாபாரம் தர்றது நிறுத்திக்கணும். நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களோட நல்மதிப்பை பெறுவீங்க. தரமான பொருள்களை கொள்முதல் செய்து வைப்பதும் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்க உதவும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்திக்கிங்க. அதே மாதிரி கடன் வாங்குவதையும் தவிர்த்துக்கணும். திட்டமிட்டு முறைப்படி செயல்பட்டீங்க அப்படின்னா தொழில படிப்படியான முன்னேற்றம் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடைத்தரகர்களை நம்பாம நேரடியா நீங்க முயற்சி செய்வதன் மூலம் தான் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி பின்னணி இசைக்கலைஞர்கள், பாடலாசிரியர்கள், நடன கலைஞர்களுக்கெல்லாம் கூடுதலான வாய்ப்புகள் இந்த ஆண்டுல கிடைக்கும். வெளியூர் பயணங்கள்லாம் அடிக்கடி சென்று வருவீங்க. சக கலைஞர்களிடம் ஒரு சுமூகமான உறவை வச்சுக்கிட்டு அவர்களிடத்துல நல்ல பெயரை எடுக்க முயற்சி செய்யுங்க. வண்டி வாகன வசதிகள்லாம் சிலருக்கு
கிடைக்கும். பயிற்சி பெற்ற கலைஞர்கள்லாம் அரங்கேற்றத்தை நடத்துறதுக்கு சில மாதங்கள் காத்திருக்கணும். மாணவர்கள்லாம் கல்வியில எந்த அளவு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தேர்வுலையும் அதிக மதிப்பெண்கள் பெறுவீங்க. இடையில நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிக்கான தேர்வுகளையும் இப்பொழுது நிறைவு செய்வீங்க. உயர்கல்வி கற்பதற்கு வெளிநாடு செல்ல முயற்சியில வெற்றி உண்டு. உங்களுக்கு ஞாபக மறதி, உடல் சோர்வுள்ள சில நேரங்கள்ல ஏற்படலாம். அதற்கு இடம் கொடுக்காம சுறுசுறுப்பா இருங்க. சுற்றுலா பயணங்கள்லாம் சென்று வரும் பொழுது குளங்கள்லயோ நீர்வீழ்ச்சி அருவிகள்ல குளிப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சில சோதனைகள் இருக்கும் அப்படின்னாலும் தைரியத்தோடு இருந்து பொறுமையை காத்து வருவதன் மூலம் தலைமையிடத்திலிருந்து நல்ல மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீங்க. மனதை அலைப்பாய விட்டு மற்றவர்களோட ஆசை வார்த்தைகளுக்கு மயங்க வேண்டாம். அப்படி மயங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் மிகவும் சிரமப்படுவதா இருக்கும். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வேலைகளை திறமையா செய்து முடிங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள்லாம் தள்ளி போய் வந்த திருமணம் திடீரென முடிவாகும். சிலருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படுவதால மனதுல ஒரு இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிங்க. குடும்பத்துல சில சங்கடங்களை நீங்க தவிர்த்துக்கலாம். வேலை நிமித்தமா குடும்பத்தை விட்டு புரிஞ்சிருந்த தம்பதி எல்லாம் இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகளால சற்று மனக்கசப்புகள்லாம் வரும். அவர்களை அனுசரித்து போங்க. அவர்களால சிறிது செலவும் வரலாம். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சுற்றுப்புறத்தை தூய்மையா வைத்துக் கொள்றது தான் நல்லது. உங்க வீட்டுல மட்டுமின்றி வெளியில செல்லும் பொழுதும் சுகாதார வசதியை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உடல்நலம் கிடைக்கும். குல தெய்வத்தோட அருள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. குழந்தைகள் வகையிலையும் சரி, பூர்வீக சொத்து வகையிலையும் சரி உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது உண்டு. பூமி, மனை, நிலங்கள்ல இருந்து வந்த எதிர்ப்புகள் மாறி அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். நண்பர்கள் வகையில கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயோ ஜாமீன் கையெழுத்து போடுவது, பணம் வாங்கி கொடுப்பது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டு ஈடுபட வேண்டாம். அவர்களை விட்டு சற்று ஒதுங்கியே இருக்கிறது தான் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை எல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு எல்லாம் நடத்தி வருவீங்க. உடல்ல சில நோய் கிருமிகள் பரவ வாய்ப்பு இருக்கிறதால உண்ணும் உணவிலும் உபயோகப்படுத்தும் பொருளிலும் கவனத்தோடு இருக்கணும். தந்தை வழி உறவினர்களால உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. புத்திரர்கள் வகையிலெல்லாம் உங்களுக்கு புகழும் பெருமையும் வந்து சேரும். வீடு கட்டுறதுக்கெல்லாம் இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்கு. அழகு சாதன பொருட்கள் உற்பத்தி செய்வோர்லாம் நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க. விஷ பிராணிகளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். மேசராசிக்காரர்கள் எல்லாரும் கால்வலி, முதுகுவலி உடையவர்கள்லாம் அதற்குரிய சிகிச்சை எடுத்துக்குங்க. பயணம் செய்யும் பொழுது விழிப்போடு செயல்படணும். தொழில கிடைக்கும் ஆதாயங்கள் தொழில வளர்ச்சிக்கே பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. புத்திரர்கள் வகையிலெல்லாம் உங்களுக்கு சுப செலவுகள்லாம் வரும். மேஷராசிக்காரர்கள் அனைவருமே செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று முருகபெருமான 9 முறை வலம் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களால முடியும் பொழுது திருச்செந்தூர், திருத்தணி, விராலிமலை சென்று அங்க இருக்கக்கூடிய முருகபெருமான வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆண்டு தினமும் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 6 முறை சொல்லிட்டு வீட்டுல தினமும் 5 மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க. உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். மேஷராசிக்காரர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.